ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டீமன் லார்ட் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட் அனிமே ஓடிய எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பாத்துட்டு வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அனிமே ஓடிய பேர் வேற தானே, என்னடா மாத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதோட பேரை எனக்கு சொல்லும்போது அப்பப்ப கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குது, மிஸ்டேக் ஆகுது. அதனால இந்த அனிமேக்கு ஓரியன்டடா இருக்கக்கூடிய ஒரு நேம் இந்த அனிமேக்கு நான் கொடுத்திருக்கேன். ஆனா இதுதான் போன எபிசோட்ல சொல்லிட்டே இங்கே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சில பேர் போன எபிசோட அந்த இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் இது யாராச்சும் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால தான் இங்கே ஒரு வாட்டி சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்பதான் யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா எப்பயும் போலதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும், அதையுமே பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லனா நம்ம சேனலோட நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு அனிமே பார்க்கணும்னு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே டீப் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை சுத்தி ஏதோ ஒரு வெளிச்ச மாதிரி இருக்கக்கூடிய பவர் எட்ட போகவும் சரி ஓகே டைம் வந்துருச்சு, இப்ப போயிட்டு நம்ம அட்டாக் பண்ணணும்ன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில கில்டு மாஸ்டர் ஹீரோவோட டீமை பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் யாராலுமே முடிக்க முடியாத ஒரு குஸ்ட் இவங்க கிட்ட கொடுக்கும்போது அசால்ட்டா போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா. அதனால இவங்களுடைய பேரும் புகழ் இந்த சிட்டி முழுக்க பரவுனதுனால எக்கச்சக்க பேர் இவங்களுக்கு குஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாமே சாதாரண ஒரு குஸ்ட் தான். இருந்தாலும் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான குஸ்ட் இருக்குதுப்பா, அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இத பர்சனலா மேஜர் அசோசியேஷனுடைய செலஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே டைரக்டா வந்து கொடுத்துட்டு போனது. அதனால போன தடவை மாதிரி இந்த குஸ்ட் நீங்க பக்காவா செஞ்சு முடிச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட எக்கச்சக்கமான அமௌண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ரெம் மட்டும் இல்ல நான் இதுக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா இவளுக்கு செலஸ பத்தி சின்ன வயசுல இருந்து நல்லாவே தெரியும். அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி பெருசா ஒன்னு அடங்கி இருக்கும். அதனாலதான் அவங்க கொடுத்த வேலையை நான் எடுத்துக்க போறது கிடையாது, நீங்க வேணா எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு எடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா சேரியல் மட்டும் இங்க பாருங்கப்பா, நீங்க எடுக்கிறீங்களோ இல்லையோ நான் எடுக்க போறேன். ஏன்னா எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குதா, அதனால சாப்பிடறதுக்கு தூங்குறதுக்கு எனக்கு காசு வேணும்பா, அதனால இதை நான் எடுக்க போறேன். நீங்க எப்படின்ற மாதிரி கேட்கவும் இவங்க என்னது சாப்பிடறதுக்கு தூங்குறதுக்குப்பா, சரி ஓகே பரவாயில்ல எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டியாப்லோவும் எடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா ரெம் இதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்ல, ஆரம்பத்துல இருந்து இல்ல எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கா. அதனால இதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே நம்மளும் இதுக்காக தானே போன குஸ்ட் செஞ்சோம், அதனால ரெம் இப்ப வரலனாலும் அவ என் கூட தங்கி இருக்கிறா, அவளை பாத்துக்கணும், அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும்னா நான் இந்த குஸ்ட் இவ கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த குஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெம் கிட்ட இந்த சிட்டி விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவன் இன்னமும் டெலிபோர்டேஷன் மேஜிக்கே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. அப்படி இருக்கும்போது ஏதாவது வெளியில போயிட்டு பிரச்சனை இவளுக்கு வந்துருச்சுன்னா டக்குன்னு வந்து காப்பாற்ற முடியாது இல்லையா, அதனாலதான் எங்கேயும் போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் குஸ்டின் வாங்கி பார்த்தா பார்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துட்டு போய் கொடுக்கக்கூடிய குஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அது சரி நான் நினைச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த சின்ன குஸ்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கானா கண்டிப்பா அந்த இடத்துல பெருசா ஏதோ ஒண்ணு இருக்குது. அதனால நல்ல வேலையா நான் உங்க கூட வரலன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாரியில் ஒண்ணு யோசிச்சு பார்த்துட்டு இல்லையே அவங்களுடைய முகத்தையும் அவங்களுடைய பேசுற தன்மையை வச்சு பார்க்கும்போது நல்லவங்கள மாதிரி தானே இருக்குதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் டே டெவில் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிடுறான். அதனால யாராவது நம்மள இந்த மாதிரி கூப்பிடுறோம் திரும்பி பார்த்தா இந்த நாட்டுடைய ஹீரோவான எம்எல்ன்ற ஒரு பையன் இந்த இடத்துல நிக்கிறான். அதனால இவன் இந்த இடத்துல பார்த்ததும் ரெம் ஷாரிலும் இவனுக்கு இந்த இடத்துல என்ன வேலைன்ற பேர் பார்த்துக்கிட்டு இருக்க. நான் உங்களை பத்தி சில ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன், அதுக்கேத்த மாதிரி தான் நீனும் இருக்கிறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் இன்னும் ரூமர் கேள்விப்பட்டா எதை பத்தி சொல்றான்றது நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. அதனால எது வந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன்ற மாதிரி கேட்கவும் என்னப்பா நீனே இந்த ரூமர் கேள்விப்படலையா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே தலையில ஹான் வச்சிருக்கக்கூடிய ஒரு டீமன் ரெண்டு பொண்ணுங்களுடைய கழுத்துல ஸ்லேவ் காலரை போட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீ தான் அந்த கொடுமைக்காரன்ற மாதிரி சொல்லவும் இவன் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு அட பாவிகளா நைட் ஆனா இவங்க தான் என்ன கொடுமைப்படுத்துறாங்க, சரி ஓகே அதெல்லாம் பத்தி எதுக்கு இங்க சொல்லிக்கிட்டு நீ யாருப்பா நீ எதுக்கு இங்க வந்திருக்கின்ற மாதிரி கேட்கவும் இது என்ன தெரியலையா, நான் தான் அந்த கிங்டம் உடைய ஹீரோவான எமில், என்னுடைய பவர் லெவல் 50க்கு மேல இருக்குது, அதனால என்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு நினைக்கிறவன், அதனால என்னுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவைன்ற மாதிரி பெண்களுக்கும் அடிக்கடி தேவை. அதனால இப்போ நான் சொல்றேன் மரியாதை அந்த பொண்ணுங்களை விட்டுட்டு அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய ஸ்லேவ் கலர் கைட்டு இல்லனா நான் உன்னை ஸ்லாஷ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லவும் இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயப்படலாம் இல்ல, அதுக்கு பதிலா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் ரியல் வேல்ட்ல விளையாண்டுட்டு இருந்த கேம் இருந்து இல்லையா, அதுலயே இந்த ஹீரோவை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். ஏன் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி கூட இந்த ஹீரோவை தோக்கடிச்சிருக்க மாட்டான். அதனாலதான் சரி ஓகே எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, இந்த ஹீரோ கூட நான் ஃபைட் பண்ண போறேன்ற மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இல்ல டே அப்பலாம் அவங்க கூட சண்டை போட வேணாம், அவங்க கூட நீ சண்டை போட்டினா தோத்துருன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா தான் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட சண்டை போட்டாதான் அது ரியல் ஃபன்னா இருக்கும் இல்லையா, அதனால நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் இவங்க கூட ஜாலியா சண்டை போட போறேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பைப்புள்ளைக்கும் ஆமா ஆமா நான் உங்க கூட சண்டை போட்டு நீங்க அவனை தோக்கடிக்க போறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய சேவை நாட்டுக்கு தேவை மட்டும் இல்ல இந்த பெண்களுக்கும் தேவை, நான் பொண்ணுங்களுக்காக போராடுறவன், பொண்ணுங்களுடைய உரிமைக்காக போராடுறவன்ற மாதிரி கத்தியை சுத்தி சுத்தி காட்டிக்கிட்டு இருக்க. டியாப்லோ இவனை பார்த்துட்டு யார் அவன் கிறுக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பேச ஆரம்பிச்சவன் இது வரைக்கும் ஒரு அட்டாக் கூட பண்ணல, சும்மா பேசிக்கிட்டே நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். அதனாலதான் ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பையன்லையும் சரி ஓகே நான் என்னுடைய அட்டாக் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் மூவ்மெண்ட்டுக்கு ரெடியாக இதை பார்த்துட்டு டியாப்லோக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஏன்னா இப்ப இந்த ஹீரோ யூஸ் பண்ண போற அட்டாக்ல பவர் மேனிபுலேஷன் அட்டாக் இருக்கும். இந்த அட்டாக் மூலியமா முன்னாடி நிக்கக்கூடிய ஆப்போனன்ட்ட ஒரே ஸ்லாஷ் பண்ணலாம். பட் டீமன் லார்ட
எப்படி இவனால ஸ்லாஷ் பண்ண முடியும்ன்றது இவனுக்கு தெரியல இல்லையா. அதனால சரி ஓகே இந்த ஸ்லாஷ் ஓட அட்டாக் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு இவனும் ரெடியாக இந்த ஹீரோவும் இந்த ஸ்லாஷ்ல இருந்து இது வரைக்கும் தப்பிச்சவன் யாருமே கிடையாது, நீனும் தப்பிக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்ம வேகமா வந்து ஒரு வெட்டு வெட்டுறான். ஆனா அது எதுவுமே நம்ம ஹீரோ மேல படவே இல்ல, அதுக்கு பதிலா இவனுடைய வெப்பன்ல தான் பட்டிருக்குது. அதனால இதை பார்த்த உடனே என்னப்பா உன்னுடைய ஸ்லாஷிங் கொஞ்சம் பவரா இருக்கும்னு நினைச்சேன், இவ்வளவு முக்கியம் இருக்குது, ஒருவேளை நீ கம்மியான பவர் யூஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்க, டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க, இந்த அட்டாக்கு என்னுடைய முழு பவர் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணேன், ஆனா நீ தப்பிச்சிட்ட, ஓகே பரவாயில்ல, என்னுடைய இன்னொரு அல்டிமேட் மூவ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் உன்னை அட்டாக் பண்ணனா நீ உயிரோடவே இருக்க மாட்டே, சில்லி சில்லியா போயிடுவேன்னு ஹீமேன் மாதிரி டக்குன்னு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கும் பவரை வெளியில வா, இவனை அட்டாக் பண்றதுக்கு முழு பவர் கூட அப்படி இப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான என்சான்மென்ட் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்ததும் ஓகே இந்த என்சான்மென்ட் பவர் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த பவர் ஹீரோஸால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பவர் ஹீரோஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா முன்னாடி இருக்கிறவனுக்கு மரணம் தான். ஆனா என்ன பண்றது, இவன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த என்சான்மென்ட் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவர். ஆனா இந்த முட்டா பைய க்ளோஸ் ரேஞ்சில இருந்துகிட்டு இந்த பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஜஸ்ட் ஒரு தள்ளி விடவும் இவன் பின்னாடி போறதுக்கு பதிலா 10 அடி பறந்து வைக்க விடுது செமடி வாங்கிட்டான். ஆனா இப்படிதான் நடக்கும்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இவன் சின்னதா ஒரு குழந்தையை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டான், ஆனா அதுக்கே இந்த பைபிள பறந்து வைக்க விட்டான் இல்லையா. அதனால நம்ம பவர்ஸ் யூஸ் பண்றது கண்ட்ரோலா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணணும் மாட்டேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த பைபிள நின்னுகிட்டு இல்ல நான் விட மாட்டேன், என்னுடைய பவர் லெவலில் நீ தடுக்கிறனா கண்டிப்பா நீ ரொம்பவே கொடூரமானவா இருக்கணும், அதனால நீ நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லுவன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவோ பரவாயில்லையே இவன் இன்னமும் இருந்து நின்று சண்டை போடணும்னு நினைக்கிறா, அதனால எனக்கு ஜாலியா தான் இருக்குது, வா சண்டை போடலாம்னு திரும்ப சண்டை போடுறதுக்காக ரெடி ஆயிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் நிறுத்துங்கடான்ற மாதிரி கத்திட்டு இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு வேணும்னே எங்களை ஸ்லேவால மாத்தல, நாங்க பண்ண சின்ன தப்பால தான் நாங்க ஸ்லேவா மாறிட்டோம், அது மட்டும் இல்லாம இவனை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்றதுனால மட்டும் தான் இவன் கூடவே இருக்கிறோம், அதனால தேவையில்லாம நீ தப்பா கற்பனை பண்ணிட்டு அடி வாங்கி செத்துறாதன்ற மாதிரி இந்த ஹீரோ பார்த்து சொன்ன உடனே இவனும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஓகே எல்லாமே எனக்கு புரியுது, நான் ஒரு ஹீரோன்றதுனால இவனை ஈஸியா நான் கொன்னுடுவேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் டெபிள் பேச உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ டிமானிக்கா லைட்டா ஒரு ஸ்மைல போடு, அண்ணன் எங்க இருந்தாலும் ஓடி வந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா என்ன நீ அந்த ஹெல்ப்பை கூட எதிர்பார்க்க மாட்டேன்றது உன்னுடைய அட்டாக்ல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால இப்போதைக்கு நான் எங்க கிளம்புறதா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. ரெமி உன்னை பார்த்துட்டு சாரிப்பா அவன் ஏதாவது உன்னை இரிட்டேட் பண்ற மாதிரி பேசியிருந்தானா மன்னிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவோ இல்ல அவன் என்ன ஜாலியா என்டர்டெயின் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தான், எனக்கு அவன் கூட சண்டை போடும்போது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, ஆனா என்ன இவன மாதிரியான ஒரு முட்டாளை எப்படி ஹீரோ ஆக்குறாங்க தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெமோ ஆமாமா இவன் ஒரு வடிகட்டின முட்டாள் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் சாரியலும் தங்களுடைய குஸ்ட் முடிக்கிறதுக்காக அந்த எனர்ஜி ட்ரிங்க் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்டர் லைனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் போற வழி முழுக்க இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸ் ஆயிருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. சடனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ரிவரை பார்த்ததும் இவளுக்கு குளிக்கணும்னு தோணுது, அதனால வரியாப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா இந்த இடத்துல ஒரு குளியில போடலான்ற மாதிரி கூப்பிட இவன் நைட்டு நடந்தா நினைச்சு பார்த்துட்டு ஐயோ ஏமா உன் கூட நான் இப்ப குளிக்கிறதோ ஐடியாவே இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த குஷ்ட முடிப்போம் அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பத்தி யோசிப்போம்னு சொல்லிட்டு இவள பார்டர் லைனுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இவன் தலையில ஹார்ன் வச்சிருக்கிறத பார்த்ததும் ஐயோ இங்க ஒரு ஃபாலன் வந்துடுச்சு வாங்க அட்டாக் பண்ணுங்க நீங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரும் சுத்து போட்டுறாங்க. ஆனா இதுல ஒரு சோல்ஜர் மட்டும் இவன் யாருன்றத கண்டுபிடிச்சதோ இறக்குங்க இவரை பத்தி தான் நம்ம சிட்டில பேசிக்கிட்டு இருக்காங்க, இவர் ரொம்பவே நல்லவர் தான்ப்பா, நம்மளுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாரு, அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் கூட எப்பயுமே பொண்ணுங்களை ஸ்லேவ்ஸா வச்சுட்டு சுத்துவாருன்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு செம காண்டாயிடுச்சு. ஏன்னா நம்மள பத்தி ஏதாவது நல்லதா சொன்னா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை வச்சுட்டு சுத்துறான்னு சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால நம்மள பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரியிறாங்களே என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களும் சரி ஓகே நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இந்த இடத்தை நாங்க மூட போறோம் க்ளோஸ் பண்ண போறோம், இங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது, அதனால இப்போதைக்கு நீங்க இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போக முடியாது, இந்த இடத்துல இருக்க முடியாது, திரும்ப நீங்க சிட்டிக்கே போகன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லப்பா எங்களுக்கு ஒரு குஸ்ட் கொடுத்து உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க, அதனாலதான் எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம், ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஏதோ பெருசா நடக்குது, அது என்னன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கவும் ஆமா இங்க ஒரு 100 ஃபாலன்ஸ் இப்போ எங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் இந்த இடத்தை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து சிட்டியை தான் அட்டாக் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லவும் சாரியல் பயந்து போயிட்டு இன்னும் 100 ஃபாலன்ன்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்கா. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு லைட்டா கொஞ்சம் ஜர்க் ஆகுது, ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றத லைட்டா யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது, என்னன்னா ஃபாலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுங்க எல்லாமே லெஜெண்டரி டீமன் லார்டோட படையில இருக்கக்கூடியதுங்க, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா டேஞ்சர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஃபாலன் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஃபாலன்ஸ் எல்லாம் இத்தனாயிரம் வருஷமா டீமன் லார்ட் வரலன்றதுனால அமைதியா தான் இருந்ததுங்க, ஆனா இப்போ அதுங்க எல்லாமே சடனா அட்டாக் பண்றதுக்காக வருதுன்னா ஒண்ணு டீமன் லார்ட் இல்லாம வேற யாராச்சும் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லனா ரிமோடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய டீமன் லார்டோட கர்ஸ் ஏதோ ஒரு வேலை காட்டுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பவர் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குது, அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஃபாலன்ஸை சமாளிக்க முடியாது, ஏதாவது ஒரு பிளேயரால மட்டும் தான் முடியும், ஆனா அதுக்கு இந்த இடத்துல இருந்துகிட்டு இவங்களுக்கு என்னால இப்ப ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா ரெமுக்குள்ள தான் அந்த டீமன் லார்டோட கர்ஸ் இருக்குதுன்றதுனால அவளை காப்பாத்துறேன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதனால ஃபர்ஸ்ட் நான் அவளதான் போய் காப்பாத்தணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல நிற்கக்கூடிய சாரியில ஒரு மாதிரி ரொம்ப சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாராலுமே அந்த ஃபாலனை தடுக்க முடியாது, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்து போயிடுவாங்கன்றது இவளுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் ஏதாச்சும் நீ ஹெல்ப் பண்ணலாம்ல, உங்ககிட்ட எக்கச்சக்கமான மேஜிக் பவர் இருக்குல்ல, அதை
அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமே என்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் மட்டும் இவங்க கிட்ட வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு இருக்கான். அதாவது போருக்கு போனா கடைசி கடிதம்னு ஒன்று எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நாங்க உயிரோட இருப்போமோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியல, அதனால இந்த லெட்டரை மட்டும் சிட்டில இருக்கக்கூடிய எங்க ஃபேமிலி கிட்ட சேர்த்துருங்கன்ற மாதிரி கொடுக்கவும் இவனுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா ரெம்முக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, அண்ட் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்றது நல்லாவே தெரியும். அதனால இப்ப நான் எந்த பாதையை சூஸ் பண்றது, எங்க போய் யாருக்கு ஹெல்ப் பண்றது யோசிச்சுக்கிட்டே இருக்க சடனா என்ன நினைச்சான்னு தெரியல. இந்த பக்கம் இவளை திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே இப்ப நான் பண்ண போறது மூலியமா என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால பார்டருக்கு அந்த பக்கம் யாருமே இருக்க கூடாது, சீக்கிரமா இந்த பக்கம் எல்லாருமே வர சொல்லு, கதவெல்லாம் மூடுன்ற மாதிரி சொல்லவும் இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்றது மூலியமா கூட தப்பிக்க முடியாதுன்றது இந்த சோல்ஜருக்கு தெரியும் இல்லையா. அதனால இங்க பாருங்க இங்க நம்ம என்னதான் கதவெல்லாம் சாத்திட்டு அந்த பக்கம் போனா கூட அவங்கள நம்மளால சமாளிக்க முடியாது, கண்டிப்பா இன்னைக்கு சாவு உறுதின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஒண்ணே இங்க பாருப்பா நான் எப்ப இங்க இருந்து வர போறேன்னு சொன்னேன், அவங்களை எல்லாருமே கொல்ல போறோம் பண்ற மாதிரி சொல்லவும் இவ ஷாக் ஆயிட்டு எங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, வரது எல்லாமே ஃபாலன்ஸ், அதுங்களை கண்டிப்பா உங்களால சமாளிக்க முடியாது, உங்ககிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த பார்டருடைய டவருக்கு மேல இருக்கவங்களும் ஃபாலன்ஸ் வந்துருச்சுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால யார் அது வந்திருக்கிறது, யார் இவங்களை லீட் பண்றதுன்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு ஒருத்தி தனியா நின்னுட்டு இருக்கிறத பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு தான் இவங்களை லீட் பண்ணிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க எதிர்பார்த்ததை விட எக்கச்சக்கமான ஃபாலன்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்குதுங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு போச்சு நம்ம இன்னைக்கு சாவ போறோம், என்ன பண்ண போறோமோ தெரியலன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மட்டும் சரி ஓகே நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நாம இருக்குல்ல, சீக்கிரம் உள்ள போயிட்டு கதவை சாத்துங்க நான் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா என்னுடைய பவர் நான் யூஸ் பண்ணும்போது நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாயிடுன்ற மாதிரி சொல்லவும் இந்த பையன் இல்ல நீங்க பவர்ஃபுல்லா இல்லன்னு எனக்கு தெரியாது, நீங்க என் கூட வந்துருங்கன்ற மாதிரி கூப்பிடுறான். பட் சாரியலுக்கு இவனுடைய பவர் பத்தி நல்லா தெரியும் இல்லையா, அதனால இவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்க பாரு பண்ணி கவலைப்படாத, டியாப்லோ சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே சமாளிச்சிருவான். அதனால நம்ம இங்க இருந்து தேவையில்லாம இவனுக்கு பாரத்தை கொடுக்கறத விட உள்ள இருந்துட்டு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லவும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு இந்த பையன் உள்ள போக இவன் மட்டும் போறதுக்கு முன்னாடி டியாப்லோ பாத்துக்கிட்டு இங்க பாருப்பா நீ என்ன வேணா பண்ணி எது வேணா பண்ணு, ஆனா நீ திரும்ப சேஃபா வரணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு போக இவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இவனுக்கு யாருமே கேர் பண்ணிக்கிட்டது இல்ல, ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்க பேர் இவனை கேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதனால சரி ஓகே உனக்காக வாச்சும் இவங்களை எல்லாருமே ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு நான் வந்துருவேன், பட் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்றதுனால ஒவ்வொன்னா போட்டு தள்ள போறேன்னு இந்த ஃபாலன்ஸ் எல்லாமே கிட்ட வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்ததுன்னா இந்த சிட்டி அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பீங்க, இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, இது நீங்க அட்டாக் பண்ணணும்னா என்ன தாண்டி தான் போணும், அது மட்டும் இல்லாம நான் தான் இந்த இடத்தோடைய புது டீமன் லார்ட், அதனால ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே திரும்பி போங்கன்ற மேல கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது எல்லாமே டீமன் லார்டோட பேச்சுக்கு தான கட்டுப்படும், அதனாலதான் இப்படி இவன் கத்திக்கிட்டு இருக்க. ஒரே ஒரு ஃபாலன் மட்டும் ரொம்ப பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு டேய் பொடி பயலே நீ டீமன் லார்ட்னு சொன்னா நாங்க நம்பணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவனை எட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலாம்னு வருது. ஆனா இவன் லைட்டா ஒரு தட்டவும் இது 10 அடி பறந்து வைக்க விழுந்துட்டு அவனை கொல்லுங்கடா ஓடாதீங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாமா சீக்கிரம் வாங்கடா என்ன வந்து கொல்லுங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிட்டில இருக்கக்கூடிய ரெம் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா தனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஆனா இப்பன்னு பார்த்து செலஸ் இவளை பாக்குறதுக்காக ரொம்ப நேரமா இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவளை பார்த்ததும் சரி ஓகே சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை, இப்ப என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கவும் இவனும் இங்க பாருப்பா எல்லையில இப்ப ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்துகிட்டு இருக்குது, அந்த அட்டாக்கு காரணமே உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ஸ் தான், அதனால இப்ப மேஜ் அசோசியேஷன் ஒன்னு உன்னை கொல்ல சொல்றாங்க, இன்னொன்னு உன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கர்ஸை பிரிச்சு எடுக்கிறதுக்கான வழியை தேட சொல்றாங்க. இதுல இப்ப எதை பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பயபுலி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு வழி தெரியல பண்ற மாதிரி சொல்லவும் ஏங்க நீங்க டியாப்லோ பத்திய சொல்றீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, டியாப்லோ என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுமே அனதர் வேர்ல்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு டீமன் லார்ட்ன்றதுனால எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டீமன் லார்ட் கர்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருக்கான். அதனால இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, டியாப்லோ கண்டிப்பா என்ன காப்பாத்துறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் யாரோ ஒருத்தனை பார்த்துட்டு செமையா கத்திக்கிட்டு இருக்கா. யாரான்னு பார்த்தா இந்த அல்லகை ஒருத்தவன் அட்டாக் பண்றேன்னு சுத்திட்டு இருந்தா இல்லையா, அவன் உடம்பு முழுக்க ரத்தத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதனால இவனை பார்த்ததும் என்னடாச்சு ஏன் இந்த மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி கேட்க உங்களுக்கு இன்னுமா புரியல, இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கர்ஸால சிட்டிக்குள்ள ஒரு ஃபாலன் பூந்து நம்மளுடைய பிரதர்ஸை கொன்னுடுச்சு, அது கலத்துக்கு காரணம் இவதான், இந்த சூனியக்காரி இப்பவே கொன்னாகணும், அதனால இவளை கொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறான். ஆனா இவங்களுக்கு இவளை கொல்லுன்ற எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல, எப்படியாச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால இங்க பார்ப்பா ஏதோ அதனால பேசி தீர்த்துக்கலாம் கொஞ்சம் அமைதியா இருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் கடுப்பாயிட்டு எனக்கு தெரியும் அவன் சொன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு, அதனால இப்ப எனக்கு வேற வழி கிடையாது, அவன் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இன்னைக்கு நான் செஞ்சாகணும்னு இவன் டக்குனு இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கத்தியை வெளியில எடுக்க ரிமுக்கு வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப இவன் கையில வச்சிருக்கக்கூடிய கத்தி டீமன் லார்டோடைய கத்தி, இது மூலியமா ரெம்முடைய வயித்துல குத்துனா மட்டும் போதும் உள்ள இருக்கக்கூடிய டீமன் லார்ட் வெளியில வந்துருவாப்ல. அதனால கத்தியை பார்த்ததும் ரெம்மு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இல்ல இப்படி நடக்க கூடாது, இதை நான் தடுத்து ஆகணும்னு இவகிட்ட இருக்கக்கூடிய சம்னிங் கிறிஸ்டல் மூலியமா ஒரு பெரிய பாம்பை கொண்டு வந்து அட்டாக் பண்றா. அதனால இதை பார்த்ததும் சரி ஓகே இப்போதைக்கு அவன் சொன்னதுனால செய்ய முடியலனாலும் என்னால இன்னொன்னு பண்ண முடியும்னு டக்குனு உடம்புல இந்த கத்தியை வச்சு குத்திக்க இதுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான நெகட்டிவ் எனர்ஜி வெளியில வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததும் அங்க நிக்கதீங்க எட்ட வாங்கன்ற மாதிரி நம்ம ரெம் கத்திக்கிட்டு இருக்க இவன் டக்குனு ஒரு ஃபாலனா மாதிரி ஓகே நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு, அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொண்டுட்டு டீமன் லார்ட வெளியில கொண்டு வர போறன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுவுமே தெரியாம வரக்கூடிய ஒவ்வொரு ஃபாலனையும் ஜாலியா அடிச்சு போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவருடைய பவர் லெவல்லாம் வேற லெவல்ல இருக்குதுன்றதுனால இதெல்லாத்தையும் பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் பரவாயில்லையே இவரு வேற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இதை பார்க்கக்கூடிய இந்த ஃபாலன்ஸ் உடைய தளபதியை வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாவது. அதனால எது வரதாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம நேருக்கு நேர் போய் நின்னு ஒரு
கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு நேரா இவன் கூட சண்டை போறதுக்காக வந்து நிக்கவும் ஹீரோவும் இவளை பார்த்துட்டு இங்க பாருமா நீ பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற நல்ல தளபதி எல்லாம் மாதிரி இருக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷம் தான் பட் என் கூட சண்டை போடணும்னு நினைச்சினா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உரு தெரியாம அழிச்சிருவேன் அதனால நான் சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா இங்கிருந்து உன்னுடைய படையை கூட்டிட்டு திரும்ப போயிடு இல்லனா நான் என்ன பண்ணுன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லப்போம் இவ கூட நின்னுகிட்டு இங்க பார் நான் உன் கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் நீ யாருன்றது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஏன்னா எனக்கு வாகனமா இருக்கக்கூடிய அந்த டீமனை இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் லார்ட் தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு அது இது வரைக்கும் யாரை பார்த்தும் பம்பி போய் அமைதியா நின்னதெல்லாம் கிடையாது எப்பயுமே ஆக்ரோஷமா இருக்கும் ஆனா நீ இந்த இடத்துல அட்டாக் பண்றது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்பவே அமைதியா நின்னு உன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால நீ யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களுடைய டீமன் லார்ட் யாருடைய உடம்புக்குள்ள இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு அதனால அவங்கள நாங்க இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது நீ இந்த இடத்துல உயிரோட இருந்தா சரி வராது இல்லையா அதனால வா இன்னைக்கு நீ நானான ஒரு கை பார்த்தலான்ற மாதிரி கூப்பிட இவனும் சரி ஓகே உன்னுடைய தலையெடுத்து என் கையில தான் அடி வாங்கி சாவணும்னு இருக்குதுன்னா அது யாரால மாத்த முடியாது வா சண்டை போடலான்ற மாதிரி கூப்பிட இவனும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஓகே சண்டை போடலாம் செம்ம வேகமா ஓடி வந்து ஒரு அட்டாக்கா பண்ண அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க சோ கைஸ் நீ நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் எப்படி போகுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கதையை என்ஜாய் பண்ண முடியும் அதனால இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அது கூடவே சேர்த்து புரிஞ்சிருக்குதுன்னா லைக் ஷேரையும் போட்டு விட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்ல எனக்கு புரியலனாலும் இன்னும் புரியல எது புரியலன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்